இஸ்ரேலுடைய புள்ளியை அடித்து தூக்கி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் சரணடையவே மாட்டோம், சண்டையிட தயார் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஈரான், அமெரிக்காவில் பள்ளிவாசலில் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களை கொல்ல சொல்லி இருக்கக்கூடிய லூமர், கதரும் UAE, கத்தார், மோடியினுடைய நார்வே பயணத்தில் மிகப்பெரிய பரபரப்பு சம்பவம். அதானியினுடைய குழுமத்திற்கு இன்னைக்கு $18 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாங்கு சொல்லுவதை மிகப்பெரிய பிரச்சனையாக காட்டக்கூடிய யூபியினுடைய அமைச்சர், இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் நியூஸை தான் இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு உலக தளவில் ரொம்ப பேசு பொருட்களை முக்கியமான செய்தியாக சர்வதேச நியூஸில் என்ன நியூஸ் இருக்குன்னு சொன்னால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான்டியாகோவில் நடந்திருக்கக்கூடிய துப்பாக்கி சூடுங்க. இந்த சான்டியாகோங்கிறது கலிஃபோர்னியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 கிலோமீட்டர் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் மக்களை பராமரித்து தொழுகக்கூடிய வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்களில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால், வெளியில் ரஷீத் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு ஸ்கூலில். அதில் குழந்தைகள்லாம் வந்து படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. இந்த பள்ளிவாசல் மூலமாக பல தொண்டு நிறுவனங்களை அவங்க நடத்தி அதன் மூலமாக எல்லா மக்களுக்குமான ஒரு நிவாரணத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலில் இன்னைக்கு 2 பேர் போயிருக்கிறாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய 5 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. போன 2 பேருடைய பேர் என்னன்னு கேட்டீங்க சொன்னால், கிளார்க்னு ஒரு பையன், 17 வயசு பையன். அது மட்டும் இல்லாமல் வாஸ்குவேஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு 19 வயசு பையன். 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க வீட்டில் இருந்து வெளியில் கிளம்புறாங்க. கிளம்பும் போதே அவங்க தாயார் பார்க்குறாங்க. அவங்க போகும்போது ரொம்ப ஏதோ ஒரு ஆக்ரோஷமான தோற்றத்தில் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு, கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க போகிறாங்க. போனவொன்னே அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளார்க்கினுடைய தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவுடைய போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் பசங்க வந்து வழக்கத்துக்கு மாற்றமாக போகிறாங்க, அப்படி நிலை சரியில்லை அப்படிங்கிற தகவல் தாயார் சொல்றாங்க. இந்த சம்பவம் வீட்டில இருந்து கிளம்பும் போது டைம் பார்த்தீங்கன்னா 9:42க்கு இன்னைக்கு காலையில் அவங்க 2 பசங்க கிளம்புறாங்க. கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு 11:42க்கு இந்த சான்டியாகோவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அவங்க போறாங்க. இறைவனுடைய பேரருள் என்னன்னா, அந்த சமயம் வந்து ஒரு காலை ஃபஜ்ர் நேர தொழுகையாகவும் இல்லை, அதே சமயம் வெளியில் அதிகமான மக்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை பள்ளிவாசல்களை. எப்படி ஏன்னா அந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்கிற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட காலை தொழுகை ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றாங்க, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கும். அந்த கூட்டமான சமயத்தில் இவங்க போகாமல் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி லொஹருடைய தொழுகைன்னு சொல்லுவாங்க, மதிய நேர தொழுகை. அந்த மதிய நேருடைய தொழுகைக்கு அவங்க இந்த பசங்க போகாமல் இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து அவங்க போயிருக்காங்க. போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய அமீன் அப்துல்லா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேனா இல்லை வந்து அவர் அதான் சொல்லக்கூடிய பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பாளரான்னு தெரில. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றதை பார்த்தோன்னே போய் காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. எப்படி வந்து ஆஸ்திரேலியாவில் போண்டிங்கிற அந்த கடற்கரையில் அகமதுங்கிறவர் எப்படி மக்களை காப்பாற்றுறதுக்காக போராடினாரோ, அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், மக்களை காப்பாற்றணும், இவங்க சுட்டு கொன்றக்கூடாது, ஏன்னா குழந்தைகளுடைய ரசீது ஸ்கூல் உள்ளே இருக்குது, பல பேர் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறதுக்காக அமீன் போகிறாரு. அமீனை சுட்டு கொள்கிறாங்க. அதே மாதிரி அங்கிருந்த காவலாளர் ஒரு 3 பேரையும் சுட்டு கொள்கிறாங்க. மொத்தம் இறந்து போனோடைய தகவல் இப்போ நம்மளுக்கு வந்திருக்க தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 பேர் அங்கே இறந்து போயிருக்கிறாங்க. இறந்து போனவொன்னு அதை ஒட்டி இன்னைக்கு பேசப்படக்கூடிய செய்திகள் தாங்க சர்வதேச அளவில். இன்னும் நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி சூழலில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறத உண்மையிலே கவனிக்க ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே லூமர்னு ஒருத்தி இருக்கிறா. ஏன்னா இவளை வாடி போடின்னு பேசலாமா, இவளை சம்பவத்தை சொல்கிறேன், நானாக தான் வாடி போடின்னு பேசுகிறோம். ஒரு நாகரிகம் கருதி ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறதுனால ஒரு முறையோடு பேசணும்னு அடிப்படையில் பேசுகிறோம். உண்மையிலேயே இப்படி சேனலாக இல்லாமல் வெளியில் பேசினா அது வேறு மாதிரி தான் பேசுவோம். ஏன்னா அந்த மாதிரி அந்த பொம்பளை பேசியிருக்கிறா. நான் சவலை சொல்கிறேன், அதுக்கப்புறம் கேட்டுட்டு பேசுறதுல நியாயம் இருக்கிறா இல்லையான்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதான் அந்த லூமருங்கிற பொம்பளை என்ன சொல்கிறான்னா, பள்ளிவாசலில் இருந்தவங்கெல்லாம் மோசமானவங்க, குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மோசமானவங்க,
அவங்களாம் அந்த பசங்க போனாங்கல்ல 2 பேர், அந்த போன 2 பசங்களுமே எல்லாத்தையும் சுட்டு கொன்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கால இந்த நான் என்ன சொல்கிறது சரி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காட்டி தரல. பொது சபையில் பேசுறதுக்குன்னு ஒரு ஒழுக்கவியல் இருக்குல்ல, அதை நம்மளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அப்படி பேசலை. சொல்கிறா எல்லாத்தையும் சுடணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கெல்லாம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு பயங்கரமான சூழல். ஏன்பா பல இடங்கள் தாக்குதல் நடத்துகிறப்ப, நைஜீரியாவில் தாக்குதல் நடக்கிறப்ப நம்மளே கண்டித்து நம்ம சேனல்லே பேசியிருக்கிறோம். அந்த இடங்களில் சில முஸ்லீம்கள் தவறாக நடந்து கொண்டாங்க, நம்ம பேசணும் நம்ம சேனலில். அந்த சமயத்தில் இருந்தாலும் என்ன சொன்னாங்க ட்ரம்ப்பு, நைஜீரியாவில் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடக்குது. அப்படின்னா நடக்கலை, மேய்ப்பாளர்கள் என்ற சண்டை இருக்குது, அங்கே வேறு விதமான சண்டை இருக்குது. அப்படி பேசிய ட்ரம்ப்பு இங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலை அப்படின்னு அந்த ஆள் சும்மா அப்படியே கடந்து போகிற மாதிரி அந்த ஆள் பேசியிருக்கிறான் இன்றைக்கி. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவுடைய மேயராக இருக்கக்கூடிய கவின் நியூசம் உண்மையிலே ஒரு நல்ல மனிதருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், நாங்கள் உரிய பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கக்கூடிய ஜெஹ்ரான் மம்தானியும் இதை கண்டித்து இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய SDBD அப்படின்னு சொல்கிற பாதுகாப்பு படைகள் உடனே இதில் களத்தில் நின்று போராடி மக்களை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இந்த இடத்துல வருது. இதுக்கெல்லாம் இந்த சுட்டாங்கல 2 பேர் அவங்களும் தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பின்னணி காரணங்கள் அப்படிங்கிறத இங்கே கவனிக்கணும். ஒரு சம்பவம் நடக்குதுல, இதுக்கெல்லாம் பின்னணி காரணங்கள் என்னன்னு பார்க்குறப்ப, அதாவது 1996 இருந்து இந்த சம்பவங்கள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய தரவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா 8683 இந்த மாதிரியான சம்பவங்கள் பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் எதை ஒட்டி நடைபெறுதுன்னு சொன்னால், காசாவினுடைய போருக்கு பின்னாடி இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் ரொம்ப நடக்குது. 2 தரப்புலமே நடக்குது அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதான், 2 தரப்புலமே நடக்குது. நம்ம இப்போ இந்த பசங்க வந்தாங்கல்ல, அதனால செஞ்சவர்கள் எல்லாம் யூதர்கள் முழுவதும் கெட்டவர்கள் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். எவன்லாம் கெட்டதா பேசுறானோ, எவன்லாம் முறதவறி பேசுறானோ அவனை மட்டும் தான் விமர்சனம் செய்வதை தவிர, ஒரு 2 பேர் செய்யறனால அந்த முழு சமூகத்தையும் நம்ம தவறானவர்களை சித்தரிக்க மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா சமூகத்திலும் 4 கிறுக்கே இருப்பான். அந்த 4 கிறுக்கே செய்யற செயல்னால முழுவதுமாக அந்த சமூகத்தை பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறத பதிவு சொல்றேன். ஏன்னு சொன்னா, தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மசூதியில துப்பாக்கி சூடு நடந்திருக்கான காரணம் என்னன்னா, வெறுப்பு பிரச்சாரம் தான் ஒரு காரணம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய CAIR அப்படின்னு சொல்ற முஸ்லீம் அமைப்புகள் காரணமா சொல்றாங்க. அங்க நடக்கிறது இந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு காரணமா நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில ஈரான் பேசியிருக்கக்கூடிய செய்தி தாங்க இன்னைக்கு சர்வதேச அளவில் எல்லாருமே அப்படியே புருவத்தை உயர்த்தி பார்க்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, வெளிப்படையான விஷயம், அமெரிக்கா இஸ்ரேல், அந்த ஆட்டையை போடுற அமெரிக்காவும் இந்த நரபலி அதை ரத்தத்தை குடிக்கிறானே இந்த இஸ்ரேலுக்கும் அவங்க தான் எல்லா இடங்களையும் ஆட்டையை போட்டு நிறைய காசு வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட தான் இராணுவ பலம் அதிகம் அப்படிங்கிற யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுக்கிடையில் இவ்வளோ பெரிய ஆள்களை எதிர்த்து இன்னைக்கு இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் பேசக்கூடிய வார்த்தை, அமெரிக்காவை எதிர்த்து ஈரான் பேசக்கூடிய வார்த்தை தான் புருவத்தை உயர்த்தி இன்னைக்கு பல பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, மசூத் பொசக்சியான், சரணடைதல் என்பதெல்லாம் கிடையாது. சமரசமாக பேச வர்றியா பேசலாம், வா உட்காரலாம், இது இப்படி செஞ்சுக்க அப்படி செஞ்சுக்கன்னு சொல்கிறியா, சரி எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, பொருளாதார தடை போட்டு வச்சிருக்கிற, என்னுடைய முன்னாடி பொருளாதாரத்தெல்லாம் முடக்கி வச்சிருக்கிற, அப்படி சமரசமாக பேசினா பேசலாம். ஆனால் சரணடையணும் மண்டியிடணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னுடைய வரலாற்றே இல்லைடா, மோதி பார்க்க தயார், சரணடைய தயார் இல்லை அப்படின்னு மசூத் பொசக்சியான் இன்னைக்கு அறிவிப்பு செஞ்சிருக்கிறார். அதே சமயத்தில் இன்னைக்கு 2 சம்பவம் ஈரான் நடந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஈரானுடைய வான்பரப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஈரானுடைய வான்பரப்பு செயலே இல்லைன்னு சொன்னான் யார், இந்த டமி பீஸ் ட்ரம்ப். அவருடைய நேவி ஃபோர்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னான். லாஸ்ட்ல CNN தன தகவல் என்னன்னா, இவங்க வச்சு இந்த பேட்ரியாட்டு தாட்டு இது மாதிரி இருக்கிறதா 85 to 90% அழிஞ்சு போச்சு, அது திரும்பவும் தயார் பண்ணணும்னா 4 to 5 வருஷம் ஆகும்னு CNN சொன்னாங்க. இந்த தகவலை, இந்த தகவல் அடிப்படையில் இன்னைக்கு ஈரானுடைய இந்த விஷயத்தில் ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். என்ன முடிவு எடுத்திருக்கிறான்னு சொன்னால், அதாவது நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்கள் இன்னும் நீட்டிக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா, கத்தாரும் அதே மாதிரி கூட பஹ்ரைனும் சவுதி UAE இவங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஈரான் மீது தாக்கிறாதீங்க,
தாக்கிடாதீங்க அப்படிங்கிற தகவல் சொன்னனால நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறான். இதை பார்க்க நம்மளுக்கு இந்த சூனாப்பானா காமெடி தான் வருது. சுப்பையா பாண்டி இது எத்தனை நாளா இதையே சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. உண்மையிலேயே அந்த வளைகுடா நாடுகள் அப்படி ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அந்த பராக்குங்கிற அணுமின் நிலையம், அதுக்கு முன்னாடி யுஏயுடைய பல தளங்கள் அழிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் வச்சு பார்க்கல நிச்சயமாக தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மால்கம் நான்சி போன்ற நேவியினுடைய அதாவது அமெரிக்காவுடைய நேவியில் இருந்த மால்கம் நான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய அந்த ஆயுதங்கள்லாம் 88% வந்து இன்னும் அவங்களுக்கு ஸ்டோரேஜில் இருக்குது, அட்டாக் பண்ண முடியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு முடிவை வளைகுடா நாடுகள் எடுத்திருக்கு. வளைகுடா நாடு எடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த போர் நிறுத்தம் ரொம்ப பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில் இப்போ அதை மாறி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கிடையே அவங்களுடைய வான்பரப்பு, அதாவது ஈரானுடைய வான்பரப்பை பற்றி மெஹனுங்கிற நியூஸ் சேனல், அவங்களுடைய நியூஸ் சேனல் சொல்கிறாங்க, கோஷம்னு ஒரு தீவு இருக்குது ஈரானை விட்டு. அந்த தீவில் எங்களை அறியாமல் 2 ஆளில்லா விமானங்கள் வந்துச்சு, அதை நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஈரானுடைய தெற்கு பகுதியிலையும் 2 ஆளில்லா விமானங்கள் வந்துச்சு, அதையும் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியோடு சேர்த்து இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் இன்னைக்கு ஹர்முஸ் ஜலசந்தியில் நாங்களும் ஓமனும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வரையறுத்துட்டோம். இன்றைக்கி அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் செயல்பட முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வகுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அவன் நெஞ்ச உயர்த்தி நீதிக்கா நியாயத்துக்கா உண்மைக்கா நிற்கிறாங்கிறது மக்கள் இன்னைக்கு அவங்கள பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு ஈரான்னா மோசமான நாடு, அங்கே நினைக்கிற மாதிரி இல்லை, பெண்களை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரீவ் பிங்ஸி அப்படின்னு சொல்கிற ஒருத்தவர், இவர் யாருன்னு சொன்னால் ஒரு மனநல மருத்துவர், நிறைய சேனல்ஸ்க்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்து மக்கள் மத்தியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர். அது மட்டும் இல்லாமல் டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டப் காமெடி நடத்தின ஒரு சமூக சேவகராகவும் இருந்த ஒரு எழுத்தாளரும் இருந்த ஏரி செஃப்ரி அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் 2 பேரும் ஈரானுக்கு போகிறாங்க. ஈரானுக்கு போயிட்டு அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. இன்றைக்கி உலக நாடுகள் சொல்கிற மாதிரி, குறிப்பாக நேட்டோ நாடுகள் ஐரோப்பா நாடுகள் சொல்கிற மாதிரிலாம் ஈரானில் இல்லை. நாங்கள் போய் யாருன்னு சொன்னோம், ரொம்ப எங்களை அன்பாக வரவேற்றாங்க, எங்களுக்கு டீ கொடுத்தாங்க, நாங்கள் அழகாக உட்காந்து கூட பேசணும். இன்றைக்கி உலகம் நினைக்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லை, மக்கள் வேறு தலைவர்கள் வேறு அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி அங்கே போயிட்டு வந்த இந்த பிங்ஸி உட்பட பல பேர் இந்த தகவலை சொல்லியிருக்காங்கிறதா இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை ஒன்றா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உலகத்து அளவில் இன்றைக்கி நார்வேல் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க. நம்ம நாட்டினுடைய பிரதமர் இந்திய நாட்டினுடைய பிரதமர், அயல் நாட்டிலே பெரும்பாலும் கழிக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமர், அவர் நார்வேக்கு போய் அங்கே ஓஸ்லேவுடைய ஒப்பந்தங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நிறைய பேச போயிருக்கிறாப்ல. அப்படி பேச போன சமயத்தில் ஒரு ப்ரெஸ் மீட், அந்த ப்ரெஸ் மீட்டில் சில கேள்விகள் கேட்கப்படுது. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஐயா இந்த மாதிரி உங்கள் நாட்டில் என்னென்னா சிறுபான்மையிற்கு எதிராக நிறையா வந்து குற்றங்கள் நடக்குது, அந்த குற்றங்களை பற்றி மோடி வந்து சமூகத்தில் வந்து குறிப்பாக வந்து ஊடகவியலை சந்தித்து பதில் சொன்னதே இல்லையே, ப்ரெஸ் மீட்டே சந்தித்ததே இல்லையே, ஏன்னு கேள்வி கேட்டவங்க யாருன்னு சொன்னால் அங்கே நார்வேல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி அட்டன் பண்ணவர் அங்கே இருக்கக்கூடிய சிபி ஜார்ஜ்னு சொல்கிற ஒருத்தவர் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணால் இந்தியா சார்பாக போனவர், ஒன்றிய அரசு சார்பாக போனது, இந்தியா சார்பாக போனவர் இல்லை. ஏன்னா அவர் முறையாக பதில் சொல்லலாங்க. சிபி ஜார்ஜ் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை நாங்கள் வந்து தொன்மையான அரசு, எங்கள் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. உடனே அந்த அம்மா மறுபடியும் குறுக்கிட்டு, நான் கேட்டது அது இல்லை, ஏன் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருக்கார் மோடி, இவரை இங்கே இருக்க சங்கிகள் உலரம்ல சம்மந்தம் இல்லாமல் அது மாதிரி அந்த அது இதுன்னு உலர. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா என்னடா இவன் இப்படி இருக்கிறான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி புரியாமல் கொள்ளாமல் அந்த அம்மா கோவத்தை இருந்துச்சு, வெளில போயிடுச்சு. திரும்பி உள்ளே வந்து நான் கேட்ட கேள்விக்கே பதிலே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காட்டமாக பேசியது உலகத்தளவில் சர்வதேச அளவில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வதேச அளவில் இந்தியாவுக்கும் சர்வதேச ஊடகத்துக்கு மத்தியில் ஒரு கேப் இருக்குது. இதை உருவாக்குனது இந்தியா இல்லை, ஒன்றிய அரசாங்கம், மோடியினுடைய ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குடிவை மோடி ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு பரவலாக இன்னைக்கு மக்கள் பேசிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு இவங்க பேசிய விஷயத்தில் நியாயம் இருக்குதா இல்லையா? இந்தியாவில் அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கவே இல்லையா? எவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 57,789 தலித் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தில் மாட்டினுடைய பெயரால் ஜெயஸ்ரீராமுடைய கோஷத்தின் பெயரால் அடித்து கொல்லப்பட்டவுடைய தகவல் இல்லைன்னு பார்லிமெண்ட்டில் நீங்கள் தானப்பா சொல்லியிருக்கிறீங்க. அப்போ கேட்க மாட்டாங்களா அந்த கேள்வியை? சிறுபான்மைக்கு எதிராக நீங்கள் எப்படி இருக்கீங்க?
இந்தியா வந்து அதாவது ஒன்றிய அரசாங்கம் இந்தியா ஒரு தவறான பாதையில் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல. டேட்டாவில் நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க, அதை தான் அந்த அம்மா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்க இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க. டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறடா, உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. நீங்கள் மாற்றி மேலே அடிச்சு கொண்டீங்களா, உங்களை கேள்வி கேட்குறாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க மூத்திர சங்கின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்தியாவுக்கு எதிராக திருப்புறாங்க. ஏன்டா நீங்கள் தான் இந்தியாவா? 140 கோடி மக்கள் இந்த பன்முகத்தன்மை கொண்டது தான் இந்தியா. இவங்க தான் இந்தியா மாதிரி இன்னைக்கு பேசிக்கிறாங்க. இதுவும் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இன்னைக்கு பெற்று தந்திருக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதானிக்கு மிகப்பெரிய ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. அந்தாலும் ஆமாம், அந்தாளுடைய மருமகன் ஆமாம் நாங்கள் தப்பு செஞ்சோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான தொகை தான் ஃபைன் கட்டியிருக்காங்க அமெரிக்காவுக்கு. எவ்வளோ தெரியுங்களா? அவரும் அவருடைய மகன் சாகர் அதானியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 18 மில்லியன் USD ஃபைன் கட்டியிருக்கிறாங்க. எதுக்காக, என்ன சம்பவம், என்ன நடந்துச்சுங்கிறத இங்கே பரவலாக இருக்க நியூஸ் சேனல் பேசவே இல்லை. இந்த செய்தி இப்போ தான் இன்டர்நேஷனல் அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு ஊழல் சார்ந்த சம்பவம் நடந்திருக்கு, அதானி இப்படி ஈடுபட்டிருக்கிறாரு. அதுவும் யாருன்னா மோடியினுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அதானி, குஜராத்தில் பிறந்த அதானி அப்படின்னு இன்னைக்கு இன்டர்நெட் நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த செய்தியை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சம்பவம் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2024 இந்த அமெரிக்க காரப்பயிலும் எல்லா இடத்தையும் தடைப்படுவாங்க. ஆயில் அங்கே வாங்கக்கூடாது, இங்கே வாங்கக்கூடாது அப்படி தடை போடுவாங்கல்ல. அது மாதிரி ஈரான்லேருந்து ஆயில் வாங்கக்கூடாது தடை போட்டிருந்தாங்களா. அப்போ அதானி என்ன பண்ணுச்சு, அதானியுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய AEL அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைதராபாத்தில் இருக்குது. அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் நிறுவனத்திலிருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது துபாய் நிறுவனம் பார்த்தா இல்லையா, ஈரானுடைய நிறுவனமாக, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈரான் நிறுவனம் தெரிஞ்சு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 32 முறை இப்படி அமெரிக்காவுடைய கட்டளையை மீறி இந்தியா செயல்பட்டுருச்சு. அப்படி செயல்படுறதுக்கு இன்னைக்கு அதானி என்ன பண்ணார்னா 250 மில்லியன் USD இந்தியாவினுடைய அரசாங்கத்துக்கு லஞ்சமாக கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் சொல்லுறா. அந்த இவங்களுக்கு வேற சொன்ன சங்கி பயிர்கள் கிடையாது, நாங்கள் சொல்லடா. இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் அது சொல்றாங்க, DRT வேர்ல்டு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி செயல்பட்டனால 32 முறை மூறிட்டேல, அதனால உனக்கு ஃபைன்றான்னு சொல்லி ஆரம்பத்தில் போடப்பட்ட ஃபைன் பார்த்தீங்கன்னா 2,75,000 மில்லியன் USD ஃபைன் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இல்லை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் செய்யலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க. இவங்க ரொம்ப டைட் பண்ணவும் இல்லை நாங்கள் $10 பில்லியன் அளவுக்கு 10 பில்லியன் USD அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அமெரிக்காக்காரங்க 15,000 பேருக்கு இந்தியாவில் நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே 2 கை கொடுத்து அந்த சட்டத்தை இன்னைக்கு தளர்த்தி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அந்த 2.75 மில்லியன் USD ஃபைனாக இருந்ததை இன்னைக்கு குறைச்சி 18 மில்லியன் USD அளவுக்கு ஃபைனை குறைச்சி இன்னைக்கு அந்த சட்ட தளர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதில் இந்த எரிசக்தி பர்ச்சேஸ் விஷயமா மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி சர்வதேச அளவில் கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தாங்க இப்படி நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பார்க்காம, தனி மனிதனுடைய முன்னேற்றத்தை பற்றி பார்க்காம இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, கெல்ல பார்த்தீங்கன்னா ஜெயவீர் சிங் அப்படிங்கிறவர், இவர் யாருன்னா யூபியினுடைய ஒரு அமைச்சர், நெளிஞ்சு போன டப்பா மாதிரி இருக்கான். அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த ஆள் என்னன்னா அதான் சொல்லுவது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 4 மணிக்கு எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அதான் சொல்கிறப்ப, அதான்னா பாங்கு சொல்கிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. ஏன்டா எவ்வளோ சம்பவங்களுக்கு நடக்குது, நீங்கள் பண்ணுற அட்டூழியம் கொஞ்சமாக நெஞ்சமாக. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் போயிட்டு ராம்நாவை போய் கத்தியை வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க, மியூசிக்கை போட்டு ஆடுறீங்க, தேவையில்லாமல் இந்து மக்கள் உட்பட கிறிஸ்துவர் முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை உண்டாக்குறீங்க. ரோட்டில் போகிறப்ப நீங்கள் அம்மனக்குண்டியோடு நடந்து போகிறீங்க, அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லையா? இந்த 4 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா? அதான் தூங்குறவங்களுக்கு எப்போ டிஸ்டர்பாக இருக்கும்? எந்த சொன்னவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இது எங்கே போய் இந்த ஆள் பேசுகிறாருன்னா, ஃபரிசாபாத்தில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குதுங்க. பிஸ்னஸ் அப்போ தகவல் சொன்னோம்ல, இருக்காதுல மண்டையில் மூலையில் என்ன பண்ணணும் அப்படி தெரியாதனால இவங்களுக்கு ஏன்னா நாட்டை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஐடியா இல்லை. அங்கே வந்திருக்காங்களே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருப்பாங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், யூபி எப்படி முன்னுக்கு கொண்டு போகலாம், அதை பேசாமல் 4 மணிக்கு சொல்கிறாங்க. குருதுவாரால் எப்படி நடக்குது, கோயில் அப்படி நடக்குது, ஆனால் அங்கெல்லாம் நடந்தால் கூட நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லு, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லு, இங்கே தமிழ்நாள் கண்டி, அங்கே தமிழ்நாள் கண்டி. அதுவும் இல்லாமல் பள்ளிவாசலை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நடக்குதா, இவர்கிட்ட இது பண்ணாங்களாம், இவர்கிட்ட சொன்னாங்களாம்.
உடனே அதை பற்றி பேசுகிறாங்க. வெறுப்பு பிரச்சாரம். இந்த வெறுப்பு பிரச்சாரத்துடைய விளைவு தாங்க இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் வெறுப்பு பிரச்சாரத்தின் தாக்கமாக பல பேர் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி கொல்லப்பட்டதை பற்றி NCRPயில் எந்த விதமான பதிவுகளும் இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமா இருக்குது. வெறுப்பு பிரச்சாரத்தை வேறெடுக்க நம்ம மனிதநேயத்தோடு செயல்படணுங்கிறத இந்த சமயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோவுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வரணும். அவர்களுடைய செய்தியை உலகறிய செய்யணும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய சம்பவம் முகம்மது, 43 வயசு மதிக்கத்தக்க முகம்மது, அவருடைய மனைவி ஈமான் 34, காசி மகன் 15, லயான் 12, மகள் ஆலா மகள் 7 வயசு. இவங்க சம்பவம். இவங்க எங்கே வசிக்கிறாங்கன்னு சொன்னால் வாடி காசா பகுதியில் வசிக்கிறாங்க. போர் தொடங்கும் போது என்னென்னா வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 6 மாடி வீடு அளவுக்கு, பெரிய அளவுக்கு நல்ல ஒரு செல்வ நிலையிலையும் குடும்பத்தோட அண்ணன் தம்பி அப்படி எல்லாத்துலையும் சேர்ந்து வாழ்கிறாங்க. குண்டை போட்டவுடனே இந்த முகமது குடும்பத்தை தவிர தம்பி குடும்பம் எல்லாமே இறந்து போகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரொம்ப மனசு கஷ்டம் தாங்க முடியலை. அதுக்கப்புறம் இருக்கவும் முடியலை. ரஃபா கிராசிங் போகிறார். அதாவது வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி ரஃபா கிராசிங்கில் போகிறார். அங்கேயும் கொஞ்ச நாளுக்கு மேலே இருக்க முடியலை. ரொம்ப கஞ்சஸ்டரான பகுதி. திரும்படியும் வாடி காசாவுக்கு வர்றார். வந்தால் அங்கே தொடர்ந்து இசைக்காரன் இருக்க விட மாட்டேங்கிறான், வெளியே போக சொல்கிறான். திரும்படியும் காசாவுடைய தெற்கு பகுதி மவாசி கேம்புங்கிறாங்க. மவாசி கேம்ப்பு பக்கம் அங்கே போயிடுறாரு. திரும்படியும் அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. திரும்படியும் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் இடிஞ்ச வீடுகளில் காசா மக்கள் தங்குற ஒரு நிலை. நம்ம அதை பற்றி பல வீடியோக்கெல்லாம் பேசியிருக்கிறோம். கேட்குறவங்களுக்கு தொடராக கேட்குறவங்களுக்கு தெரியும். அந்த இடிஞ்ச வீடு பகுதிகளிலே எப்படியாவது வாழ்க்கையை கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்குறாரு. தங்குனா கிட்டத்தட்ட 2025 டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு புயல் ஏற்பட்டுச்சு காசாவில். பரவாயில்ல, நியூஸ் பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புயலில் எல்லாமே அவர் வீட்டிலேருந்து எல்லாமே போயிடுச்சு. அந்த டென்ட்டு தாங்க மழையெல்லாம் உள்ளே ஊற்றுது. இந்த நிலையில் லாஸ்ட்டு காலையில் இந்த மழையெல்லாம் அனுபவிச்சு இந்த புயலெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ பாதிப்பு, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா இடிபாடுகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு சரி இதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கடை தெருவுக்கு போகிறாரு. போன சமயத்தில் இந்த மழை பெஞ்சு அந்த புயல் காற்று அந்த சும்மா ஒரு செவுறு தாங்க நிற்கும். அந்த செவுறு கீழே அவங்க குடும்பத்தை கடத்திக்கின்ற அவங்க வீட்டில் பில்டிங் இடிஞ்சு அவருடைய குழந்தை காசி, அது மட்டும் இல்லாமல் லயான், இந்த 2 குழந்தை மேலேயும் உழுகுது. இன்னொரு குழந்தை ஆளாவும் அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்களும் தப்பு சின்ன வழியில் போயிடுறாங்க. போனால் இவருக்கு கடைத்தெருவில் இருக்கப்போ நியூஸ் கிடைக்குது. பதறி அடித்து மனுஷன் ஓடி வர்றாரு. ஓடி வந்து அந்த இடத்துக்கு பார்த்தா அது இல்லாமல் அங்கே ரெட் கிரசன்ட் அதுக்குள்ளாடி வந்துடுறாங்க. அந்த பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளே வந்து பாதுகாக்கிறதுக்காக, மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக வர்றாங்க. உள்ளே வந்து பார்த்தா குழந்தைகள் அந்த பில்டிங்குள்ளே மாட்டிக்கிச்சுங்க. கற்றுக்கிட்டே இருக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழித்து அவருடைய அந்த கத்துன சவுண்டு குறைஞ்சி இடிபாடுகளுக்கு உள்ளேயே அந்த குழந்தை இறந்து போகிறாங்க. வெளியில் எடுக்கிறார். குழந்தைய வெளியில் எடுக்கிறப்ப சொல்கிறார், என் குழந்தைகளை வெளியில் எடுக்கிறப்ப என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல சம்பவம் நான் அனுபவித்தேன். என் பிள்ளை சரியாக கூட சாப்பிடலையே, நேற்று கூட என் பிள்ளைகள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு, ஒரு தகப்பனாக இருந்தேன், ஒரு நல்ல சாப்பாடு கூட என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கதறி அழுகிறாரு. பக்கத்தில் ஆளாங்கிற அந்த 7 வயசு குழந்தை தான் சகோதரி மேலே இந்த பில்டிங் விழுகிறத பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு ஒரு இது மாதிரி ஏற்பட்டுருச்சு. என்ன சொல்கிறது, ஒரு பாதிப்பு மாதிரி ஏற்பட்டு விரக்தி அடைஞ்சு அப்படியே ஸ்டக்காகி அந்த குழந்தை அப்படியே நின்றுச்சு. ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை வாயிலேருந்து வர வார்த்தை என்ன இருக்குன்னா, என் சகோதரன் காசி, அண்ணன் காசி, அக்கா லயான் அப்படின்னே சொல்லி அந்த குழந்தை அழுகுது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. நீங்கள் மக்கள்லாம் என் குழந்தைக்காவுடைய நல்வாழ்விற்காகவும் அந்த குழந்தைகள் திடமான அந்த உள்ளத்தை பெறணுங்கிறதுக்காகவும் இந்த ஆளாங்கிற குழந்தைக்கு துவா செய்யுங்க. ஏன்னா இந்த குழந்தை ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய கோரிக்கையை நம்மகிட்ட வச்சிருக்கிறாரு. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையில் காசா மக்களுக்கு மறவாமல் நம்ம துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்களை கமெண்ட்டாக கூட பதிவு செய்யுங்க. இது சூப்பராக இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் வேணாம். காசா மக்களுக்காக நான் இப்படி பிரார்த்தனை செய்கிறோங்கிறது உங்களுடைய வாசகமாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது நம்ம பேட்டை டிவியுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் நம்பருக்கு மறவாமல் ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.